இவர் சின்ன பையன் வந்து தெரிஞ்சதுனால சின்ன பையன் மாதிரி வந்துடுறேன் நான். இதை வந்து எனக்கு அண்ணன்கள்லாம் இவங்க வீட்டில் போனோம்னா நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கச்சேரினா இவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட்றது மத்தியானம்லாம் ஒரே பாட்டாக பாடிட்டு இருப்பாங்க. அந்த காலங்களில் அந்த காலத்துலேருந்து பழக்கம். மெனமெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க எங்கள் அப்பா. அந்த டைம்லேருந்து பழக்கம், இன்றைக்கு வரைக்கும் பழக்கம். இதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்களோட பழக்கம் தானே ஆசையாக இருக்கும். அது மாதிரி குடும்ப உறவு எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நான் அந்த நாளையும் இந்த நாளையும் நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சுத்தச்சம்பு பச்சை நெல் குத்தத்தான் வேணும். நான் இப்போ குத்தது இல்லை, எல்லாம் மொத்தமாக வந்தது. எல்லாம் சாப்பாடு சமைக்கிறது வந்து அதுக்கு ஒரு குக்கரு பரிமாறி ஊட்டுறது தான் ஒன்று கண்டுபிடிக்கணும். நீங்கள் கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் இருந்தால் இல்லை, இனிமேல் பாருங்க உங்கள் குழந்தைங்களே வரும்போது நீங்கள் என்ன சீதனமாக கொடுக்க போகிறீங்கிறத நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது அதை பண்ணலாம் இப்போ வைக்க போகிறதில்ல, எப்படினாலும் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தான் வைக்க போகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சீதனமாக கொடுக்கும்போது இதில் இன்னும் சின்ன சைஸு கொஞ்சம் சீதனம் இல்லை, அன்பளிப்பு. அன்பளிப்பு சீதனம்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி நீங்கள் அம்மா நேமாக கஷ்டப்படணும். கீரை வழிட்டு போகிற மசிலாம் இந்த அதில் போடு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கணுமா, அதில் எல்லாம் கேட்டேன். எல்லாம் வைக்கலாமா, அதில் ரசம் வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா, எல்லாம் வைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி இன்னும் கையடக்கமாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே நல்லாயிருக்கும். யார் இப்போல்லாம் வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிறதுக்கு எங்கே இருக்குது. இப்போ எங்கள் மியூசிக்லேயே கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இவர் மியூசிக்லேயும் பெரியார். சமயத்தில் ஒரு படம் மியூசிக் பண்ணி இவர் ரிலீஸ் பண்ணார். நாங்கள்லாம் பார்த்தா நானும் பாட்டு எழுதுறேன். அவருக்கு இவருக்கும் சேர்ந்து பாட்டு எழுதுகிறேன். நிறைய பாடல்கள் கேட்டது. அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப இசையையும் நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள். சாப்பாடுன்னு சொன்னோன்னே சரி இன்றைக்கி சாப்பிட புது ஐட்டம் பண்ணுறாங்க, சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தேன். ஆனால் சுகர் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி கிண்டுறதை பார்த்தோன்னா நமக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அது அந்த மாதிரி டெம்ப் பண்ணுறதேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேலைகளை ரொம்ப சிக்கனமாக போகிறவங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபாரினில் எல்லா இடங்களுக்கும் வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சது. உங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய மிஷினில் உருவான சாப்பாடு தான் நீங்கள் பல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டில் அவருடைய இதுதான் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, ஆக எல்லாருக்கும் அறுசுவையோடு நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணுன்றதுல எண்ணம் உள்ள சதீஷ் அவர்களை பார்த்ததில் வந்து கொல்லோன் சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவம் பிரசாதம் இதுவே எனக்கு போதும்னு அப்போ பாட்டுருந்தது. இப்போ கடற்கரை கஜனில் 10 கடற்கரை கஜனெல்லாம் சமைச்சு போடுறதுக்கு பாத்திரங்கள் கிடையாது. அந்த மாதிரி சீக்கிரமாக கொண்டு வர்ற விஷயங்களை இன்னும் சீக்கிரம் ஆகணும். ஆகி ஆனால் நிஜமாக சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், வீட்டில் இந்த மசாலா போட்டு அரைச்சி இப்போ கைக்கு அப்படி வளைச்சி அந்த மசாலா போட்டு அந்த அந்த விஷயம்லாம் இதில் வந்துடும் நினைக்கிறேன். வந்துடும் இல்லை அதெல்லாம் நினச்சி பார்க்காது. எங்கள் அம்மாலாம் மசாலா அரைச்சி போட்டு அது நெல் குத்தி அந்த பாட்டுகள் தான் போட்டுருக்கோம். அது மாதிரி இவைகளை சிக்கனமாக கொண்டு வந்ததுக்கு இனிமேல் விஞ்ஞான காலத்தில் என்னென்ன வருமோ ஊட்டி விடுறது மட்டும் ஒரு விஷயம். வயசானவங்க சாப்பிட முடியாமல் படுத்துனாங்கன்னா அது ஒரு மிஷின் வச்சு சாப்பாட்டை ரசித்து ஆடு காட்ட சொல்லி ஊட்டுற மாதிரி ஒன்று கண்டுபிடிக்க பின்னால் சும்மா சொல்கிறோம். உங்களையெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இது மறக்க முடியாத நண்பர், விலக முடியாத நண்பர், பிரிய மனமில்லாத ஒரு நண்பர். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் கூப்பிட்டு நான் வராமல் இருக்க முடியாது, வந்திருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு எனக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இணைய நிற்க வைக்கிறது இதற்காக வேணும்னு தான் நான் இந்த மாதிரி செப்பரேட் போட்டிருந்தேன் உங்களுக்காக. நீங்கள் இப்படி சொல்லுவீங்க இளமை அப்படின்னு. இளமை இது ஒன்று டைகர்ஸ் என்ன இளமை தான் பார்த்துக்கலாம். அது அதுக்காக மிஷின் வந்துச்சு பாருங்க. ஓகேங்க நன்றி. எல்லோரும் சந்தோஷம் அவங்க எப்படி இனிப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி இனிப்பான வாழ்க்கையில் வாங்க. சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இதில் வெள்ளத்தில் பண்ண முடியாது, எல்லாத்தையும் பண்ணலாம். டேஸ்ட் தான் நம்ம சொல்கிறேன். ஓ ரைட்டு, வெள்ளம் தான் சாப்பிடணுன்னு இருக்காங்க. அதனால பார்த்து அதுக்கு ஓகே, நான் வாங்கும்போது பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சதீஷ். நன்றி. அடுத்து நீங்கள் வெளிநாட்டில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் உங்களுக்காக நான் ஃப்ரீயாக எந்த சார்ஜும் பண்ணல. நான் அங்கேயே வந்து உங்கள் தரும்போது பக்கத்தில் நின்று உங்களுக்கு பேசுகிறது மற்றதெல்லாம் இருப்பேன். அடுத்து எந்த நாட்டுக்கு போகிறோம்? நீங்கள் மேப்புக்காக இங்கே போயிடுவோம். நன்றி. ஒரு வருஷத்துக்கு வாங்க. ஸோ இதுதான் மிஷினுங்க.
யா ஸோ இதுதான் ப்ராடக்ட்டு. இதில் வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்வீட் லேபிள் கொடுத்துருக்கோம். இது வந்து கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு அவுட்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கிரேவி எல்லாம் நம்ம எடுக்கும்போது நல்லா ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஒரு கர்வ் டிசைன் ரொம்ப அதுக்கு நம்ம ஸ்பெஷலான ஒரு டேபிள் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே வந்து பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ப்ரஷ் ஃபினிஷ், மேட் ஃபினிஷில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எவ்ரி திங் இஸ் ஃபுட் கிரேட். எல்லாமே எல்லா பார்ட்ஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். வெரி ஹை குவாலிட்டி. இது இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இல்லை மிக்சிங் பேடல்னு ஒன்று நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பேடல் எல்லாமே 4F டெஃப்லான் ஜாப்பனீஸ் ப்ராடக்ட். ஸோ எதுலேயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலை. நான் பண்ணுற சாப்பாடு பொருள் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும், ஃபுட் சேஃபாக இருக்கணும். எங்களோட கான்செப்ட் வந்து எனி ப்ராடக்ட் ஃபுட் சேஃப் அண்ட் யூசர் சேஃப்டி ரெண்டுமே நம்ம ப்ராடக்ட். அப்படி தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் டிசைன் பண்ணுறோம். இதுதான் ப்ராடக்ட். இட்ஸ் கால்ட் குக்வாக் மினி. ஸோ இதை வந்து நம்ம இப்போ லைவ் டெமோ பண்ணுறோம். ஏன்னா பொருள் வச்சுக்கலாம் லைவ். ஸோ எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு A2Bயோட ஸ்வீட் டீம் வந்திருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இப்போது நம்ம ஒரு கேஷ்யூ நட் ஹல்வா பண்ண போகிறோம் லைவாக. ஸோ நான் பண்ணி நீங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, வி கேன் ஸ்டார்ட் த டெமோ. இப்போ நான் நண்பர்கள் ஆகிட்டோம். நாங்கள் தொழில் ரீதியாக மட்டும் இல்லாமல் என் ரெஸ்டாரண்ட்லேயும் இது வந்து குக்வாக் மினி. இதில் வந்து நான் பெரிய குக்வாக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப செஃப்லாம் முதல்ல வந்து இதெல்லாம் வேண்டாம் சார் ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னாங்க. பட் பழகினதுக்கப்புறம் அவங்க வந்து சார் என்ன நிறைய ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்தியன் குக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அது கறி பிடிக்காமல் அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். அசந்து போயிட்டாங்கன்னா கறி பிடிச்சிடணும். அப்புறம் அந்த சாப்பாடை நம்ம தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். இதில் வந்து அந்த பிரச்சனையே வராது. அவங்க வந்துட்டு டக்குன்னு அந்த தாளிப்பு இதெல்லாம் போட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கணும். ஸோ அந்த டயத்துக்கு வந்து அவங்க வந்து இது பண்ணணும். அது வந்து கறி பிடிக்காது. ஏன்னா அது சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்க. அதுதான் ஒரு பெரிய வேலை. அப்புறம் வந்து செஃப் சொல்லுவாங்க, சார் கிண்டி எனக்கு கையெல்லாம் வலிக்குது, லீவு கொடுங்க. அந்த மாதிரி பிரச்சனைனா அந்த இதில் வராது. இது வந்து ரொம்ப சுகாதாரமாக ஆட்டோமேஷனாக நிறைய சமைக்க முடியும். நிறைய ஐட்டங்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள டைம் வந்து நம்மளுக்கு நிறைய சேவ் ஆகும். ரொம்ப சுத்தபத்தமாக ரொம்ப அருமையான ஒரு இது. நானே இன்றைக்கி தான் அந்த குக்வாக் மினியை பற்றி பார்க்குறேன். இது நல்லா இன்னும் அந்த மினி இது வந்து அலங்காரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கணும். ஃபாஸ்ட்டாக அந்த சாம்பார் உடனே சமைக்கிற ஐட்டங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆட்டோமேஷன் வந்து வேறு லெவலுக்கு போயிட்டு இருக்கு. F&B இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெரிய ஒரு பக்கபலமான ஒரு மனிதர் நண்பர் சதீஷ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னைக்கு இந்த விழாவில் வந்ததுக்கும். ரொம்ப தேங்க்ஸ். பாபு சார் எக்ஸ்பீரியன்ஸ் சார் இந்த பக்கம் சார் ப்ளீஸ் சார் 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 அந்த பக்கம் ப்ளீஸ். நான் வந்து சதீஷ் சார் கூட கிட்டத்தட்ட 17 இயர்ஸாக எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. 2008லேயே ஃபஸ்ட்டாக வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டில் போட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம். அதை ஒரு ரெண்டு அப்போ வந்து கான்வெர்ட்னு சொல்லி சரி அந்த மிஷினை இவர் வாங்கி மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தார். மார்க்கெட்டிங்கில் இவர் மாதிரி யாருமே கிடையாது. ஹோட்டல் இதில் ரெஸ்டாரண்ட் கேட்ரிங் இல்லை. அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி இப்போ வந்து எல்லாம் இந்தியாவோட ஜாஸ்தி ஃபாரின் கண்ட்ரீஸில் எங்களுக்கே வந்து லண்டனில் பார்த்தாச்சுன்னா இப்போ 6 ரெஸ்டாரண்ட்டுக்கு முதல்ல 3 பேர் செஃப் இருந்தாங்க, குக் இருந்தாங்க. இப்போ ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணிவிட்டு 6 ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து வேறு நிறைய 2-3 பிராண்டுக்கு வந்து ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே இது வந்து ஓக் மிஷின்லேருந்து குக்வாக்லேருந்து கட்டிங் மிஷின் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் 3 பேர் 4 பேர் கட்டிங் மிஷின் பண்ணிட்டு சீட்டான்னு சொல்லி ஒரு கட்டிங் மிஷினு கொண்டு வந்துட்டு ஒரே ஆள் நைட் மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டுருக்காரு. ஒரு லேட்டஸ்ட்டாக என்ன இண்டஸ்ட்ரியில் என்னென்ன வரலாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு சென்னை கொண்டு வரது இவர் தான். சென்னைக்கு மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இவர் தான் அது ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. ஸோ இவர் காஸ்மோஸ் சொல்கிறது ரொம்ப ரிலேபிள் ப்ராடக்டாக இருக்குது. இவங்க கூட அசோசியேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ. ராகுல் சார். This is
is the future of cooking. எனக்கு அப்படி தோணுது. I think maybe we will also take 2-3 machines வந்து எடுத்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறோம். So congratulations to Satish. Manufacturing was very difficult for them. அதை கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி SM Corporation they have fantastic machine. இது ஒரு சின்ன இப்போ நாம் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைக்கு கார் வாங்கி கொடுத்தா எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது எங்களுக்கு ஆக்சுவலாக ஷெஃபுங்களுக்கு குக்ஸுக்கும் ஷெஃப்ஸுக்கும் வந்துட்டு இது வந்து ஒரு சின்ன டாய் மாதிரி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 50 கிலோ பாத்திரத்தை தூக்குறது, வைக்கிறது, சாய்க்கிறது, கிண்டுறது இதெல்லாம் வந்துட்டு இட் வாஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ். அண்ட் மோரோவர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வருது. அந்த ஃபிட்னஸ் கம்மியாகிட்டே வருது ஷெஃப்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே, குக்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ தே ஹேவ் டு என்ஜாய் குக்கிங். காலங்கத்தால் எழுந்தால் ஹாப்பியாக வந்து கிச்சனில் வந்து குக் பண்ணோன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி வந்தால் தான் நடக்கும். இனிமேல் இல்லைன்னா நடக்காது. ரெண்டாவது வந்துட்டு டெக்னாலஜி ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ஃபுட் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ஷார்ட். இந்தியன் ஃபுட்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 3.5 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் பேட்ச் அடிக்கணும், தேர்ட் பேட்ச் அடிக்கணும். ஸோ பேக் டு பேக் வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சு நல்ல குவாலிட்டி கன்சிஸ்டன்சி கண்டினியூஸாக நம்ம கொடுக்கணும்னா இந்த மாதிரி டெக்னாலஜி வேணும். டெக்னாலஜி இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. I think I am really convinced with the quality of finish what the mission or the finish is சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஈஸி குக்கிங். சார் கிட்ட பேசிட்டு இருந்த சங்கீத சார் சேர்மன் MD கிட்ட முதல்ல வந்துட்டு ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. கன்வென்ஷனலாக நம்ம பண்ணுறது தான் மைண்ட் செட். அது அவங்களுக்கு படிப்பு கம்மியாக இருக்கும் அந்த பழைய காலத்து ஷெஃப்ஸு குக்ஸுக்கெல்லாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒன்ஸ் இது பண்ணிட்டாங்கன்னா பழைய மெத்தடுக்கு போகவே மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பழைய கடையை கூட ரேஞ்சு கூட அடுப்பு கூட கேட்க மாட்டாங்க. எனக்கு இது வாங்கி கொடுங்க, இன்னொன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் லைஃப் இஸ் பிகமிங் ஈஸி. அண்ட் மோரோவர் ஃபுட் சேஃப்டி ரொம்ப முக்கியமாக. ஃபுட் சேஃப்டி வந்துட்டு ரொம்ப சேஃப் ஃபுட் சேஃப்டி இஸ் அ மேஜர் கன்சர்ன். நான் வெளியே போய் சாப்பிட்ணுன்னா ரொம்ப யோசிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்போல்லாம். ஸோ ஃபுட் சேஃப்டின்னு வரும்போது டெக்னாலஜி இந்த மாதிரி டெக்னாலஜி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவங்க. அண்ட் மோரோவர் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா இஸ் மச் ஈஸியர் அண்ட் லைஃப் இஸ் ஈஸியர் பிகாஸ் சர்வீஸ் பேக்கப் இவங்ககிட்ட இருக்கும். இவங்ககிட்ட இருந்து இருக்குது. நம்மளுக்கு நிறைய மிஷின்ஸ் நாங்கள் இம்போர்ட் பண்ணுவோம். லாஸ்ட் 35 இயர்ஸாக நாங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பெரிய பிரச்சனை என்ன, ஒரு வாட்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும் ஸ்பேர்ஸ் வரதுக்கு, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இப்போ அது மாதிரி எல்லாம் இல்லை. ஸோ இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. தட் இஸ் வாட் இஸ் த சர்வீஸ் பேக்கப் விச் இஸ் SM Corporation. இந்தியன் கம்பெனிஸ் ஆர் எவால்விங். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி டெக்னாலஜி மெஷின்ஸை யூ ஷுட் பிரிங் இன் மோர் அண்ட் மேக் அவர் லைஃப் ஈஸி. தேங்க்யூ சார். தேங்க்யூ அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் பர்ஃபெக்ஷன் இருக்கும். அவர் ஒரு வெரி குட் டென்னிஸ் பிளேயர். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. பியூட்டிஃபுல் டென்னிஸ் பிளேயர். அவருடைய பேட்டர்ன் ஆஃப் கேம், அவருடைய அப்ரோச் டு தி எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே நாங்கள் முதல்ல கொஞ்சம் ஸ்மால் லெவலில் தான் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் கோயம்புத்தூர் பிரான்ச்சில். இந்த சதீஷோட ஜென்ரல் அவுட்லுக்கு பார்த்து இவரை சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சு. சுகுணா ராமசுவாமி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி இந்த பையனுடைய கண்ணிலே ஒரு பார்வையிலே ஒரு தெளிவு இருக்குது, இவன் ரொம்ப நல்லா வளருவான், இவனை உதவி பண்ண அப்படின்னு சொன்னார். இது வந்து ரொம்ப ரேர். அவருக்கு இவருக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஒரு சுகுணா மோட்டார்ஸ் பற்றி நான் சொல்லணும் தேவையில்லை. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து இவரை பார்த்த உடனே சொன்னார். நான் சொன்னேன் நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு. எந்த விதமான கொலாட்ரல் செக்யூரிட்டியும் இல்லாமல் ஒரு ஸ்மால் லிமிட்டில் ஆரம்பித்தோம். அதில் நல்லா வளர்ந்துருக்காரு. இவருடைய தன்மையை நான் சொல்லுவேன். இவர் வந்து இந்தியாவில் அம்பானி அதானின்னு சொல்கிற மாதிரி இவர் ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய ஆளாக வருவார். இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எதுலேயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, முதல்ல வரும்போது 2 தொழில் தான் வெளியில் வரும். அது பெரிய மரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு யாருடைய தன்மையிலையும் நேர்மையும் இண்டஸ்ட்ரீஸ் டெண்டன்சியும் ஆப்டிடியூடு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவங்களோட வளர்ச்சி யாருனாலையும் தடுக்க முடியாது. இயற்கை அது கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளது. இது நான் இப்போ ஐம் எ டைரக்டர் இன் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். இவர் மேலே வளரணுன்ட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு பேங்கர். நாங்கள் இவர் ஒரு நல்ல மனுஷன். அதோட மாத்திரம் இல்லை, சாதாரணமாக சில பேர்லாம் கையில் 10 காய்ச்சா வந்தாச்சுனால அழட்டிப்பாங்க. இவர் அழட்டிக்க மாட்டார், சாதாரணமாக இருப்பார், காமனாக. எந்த ஒரு பழைய நண்பர்களை பார்த்தாலுமே நான் இன்றைக்கி வேறு ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கிறவன் நான் இவரை பாராட்டணுங்கிறதுக்காகவே தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் யூஎஸில் 13 வருஷம் இருந்தேன். அதை தவிர
பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸோட கனெக்ஷன் இருக்கிறவங்க. ஐ நோ வெரி வெல், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் அப்படின்ற ஜெனரல் மேனேஜர், இதெல்லாம் என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்குன்ட்டு எனக்கு ஒரு நாளைக்கு இவரை பாராட்டணுங்கிற ரொம்ப ஆசை உண்டு. அந்த ஒரு சான்ஸ் அவருக்கு கிடைக்கும். தேங்க்யூ. இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா சதீஷ் சார் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருப்பார். எப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு சார் வந்து பல்வரைசரும் கிரைண்டரும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 120 ரெஸ்டாரண்ட்ஸில் சார் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் சூடாக இட்லி சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றது அடையாளம் சதீஷ் சார் தான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இன்னோவேட்டிவ் பண்ணுவார். எது நாங்கள் அப்ராடெல்லாம் போகும்போது சதீஷ் சார் கூட ட்ராவல் பண்ணுவோம். எங்கே ஏதாவது ஒரு மிஷின் பார்த்துட்டிங்கன்னா அதை ரொம்ப ரிசர்ச் பண்ணுவார். அந்த ரிசர்ச் எப்படி இருக்குன்னா, எப்படின்னா நம்ம இந்தியாவில் இந்த மிஷினை தயாரிக்கணும், அதுக்கு எவ்வளோ வேணால் அவர் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுவார். ரொம்ப எஃபர்ட் போட்டு யார் பண்ணது கண்டுபிடிச்சிருக்காரு. எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு சதீஷ் சார் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் நாங்கள் க்ரோ பண்ண முடியும். அந்தளவு அவர் எங்களுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி இந்த கட்டிங் மிஷின், அதுக்கப்புறம் இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னோவேட்டிவாக போட்டிருக்கு இந்த மாதிரி டேபிள் டாப் மிஷின்லாம் வந்துட்டு எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஒரு பெரிய அசட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி மேனுவலாக பண்ண முடியல. கன்சிஸ்டன்சி அதெல்லாம் வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி சின்ன சின்ன இன்னோவேட்டிவான மிஷின்ஸ் வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இண்டஸ்ட்ரி மட்டும் க்ரோ ஆகாது, என்டையர் கம்யூனிட்டி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு பெரிய அசட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார். இன்றைக்கி வந்து நாங்கள் காஸ்மோஸ் குக்வாக் அப்படின்ற ஒரு பிராண்ட் சீரீஸில் காஸ்மோஸ் குக்வாக் மினி அப்படின்ற ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஷெஃப் சீதாராம் சார், ஜிஆர்டியோட கார்ப்பரேட் ஷெஃப் வந்து இது அன்வீல் பண்ணியிருக்காரு. எங்களோட நண்பர்கள் சங்கீதா ரெஸ்டாரண்ட் செயின் உரிமையாளர் பாபு சார், அப்புறம் சங்கர்நாதன், அப்போலோ பனானா லீஃப் சிங்கப்பூர், அப்புறம் A2B மிஸ்டர் விஷ்ணு சங்கர், பல நண்பர்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷெஃப் அஜித் ரெசிடென்சி ஹோட்டலில் இருக்கிற கார்ப்பரேட் ஷெஃப்பும் அவர் இன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்துட்டார். இது வந்து ரொம்ப காம்பேக்ட் மிஷின். இது 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இது கெப்பாசிட்டி வந்து 20லேருந்து 1000 லிட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. இது டேபிள் டாப் மாடல், சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் ஆகும். இது சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்வீட் ஷாப்ஸ், சாக்லேட் நடத்துகிறவங்க, சாக்லேட் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். இது இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டுக்கும் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பிளான் இருக்குது. ரொம்ப காம்பேக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ டெமோலாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்வீட்ஸ் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. டெம்பரேச்சர் வந்து அப் டு 250 டிகிரி C. இது வந்து ப்ரைஸ் ஆஸ் ஆஃப் நோ 8.5 lakhs ப்ளஸ் GST நம்ம இந்தியாவில் வச்சுருக்கோம். அது பொருளை பொறுத்து. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இது அரௌண்ட் அபவுட் 20 to 25 minutes ஆச்சு. பொருள் இப்போ சாம்பார், நான்வெஜ் கிரேவி எல்லாத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே தான் ஆகும். அதனால் ஃபாஸ்ட்டாலாம் ஆகாது. சாப்பாடுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அந்த டைம் தான் ஆகும். அது அந்த டைமில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ப்ராடக்டோட டேஸ்ட் வந்து வேரி ஆகாது. இப்போ நம்ம நார்மலாக பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அது ஆகாது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ப்ராடக்ட். இது வந்து 20 லிட்டர் அப்படின்னா இப்போது ரவுண்ட் அபவுட் 8 to 10 கிலோ பொருள் வரைக்கும் பண்ணலாம். அது வந்து எகெயின் ப்ராடக்டை பொறுத்து. இப்போ நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறோம்னா ஒரு 10 கிலோ பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது 3.5-4 கிலோ பண்ணலாம். அந்த மாதிரி வேரி ஆகும். இந்த மிஷின் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி டைம் லிமிட்லாம் கிடையாது. கண்டினியூஸ் யூசேஜ் தான். எங்களுக்கு வந்து நாங்கள் வேர்ல்டு வைடாக எங்களுக்கு ஃபுல் செட்டப் இருக்குது. இந்தியாவில் மட்டும் நாங்கள் 42 டெக்னீஷியன்ஸ் வச்சுருக்கோம். தமிழ்நாடுலேயும் சரி, ஆந்திரா, கர்நாடகா, நார்த் இந்தியா ஃபுல்லாக எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. எங்களோட பேஸே வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ் தான். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில் நாங்கள் வந்து சப்போர்ட் சர்வீஸ்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இப்போ மேனுவலாக வந்து ஆளே கிடைக்க மாட்டேங்குது. இது ஸ்வீட் மாஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த ப்ரிசிஷனான ஆளுங்க கம்மியாகிட்டு. இது அந்த ப்ரிசிஷன் கொண்டு வரலாம். ஆள் மிச்சமோட பர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப கிடைக்கும் சார். அதுதான் ரொம்ப. அஃப்கோர்ஸ் லேபர் சேவிங் இருக்குது. இந்த மாதிரி சின்ன மிஷினில் லேபர் அப்படின்ற ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது. ப்ரிசிஷன், ஸ்பேஸ், இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சேஃப்டி. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். ஒரு மாலில் இருக்கும். இப்போ நம்ம மாலில் போய் இப்போ கேஸ் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது சேஃப்டி. இது மாதிரி இண்டக்ஷன் எக்யூப்மெண்ட்டு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் யூஸ் பண்ணி பர்ஃபெக்ஷனும் ப்ரிசிஷன் கிடைக்கிது.
அதுதான் என்ன சார் சுவை. இப்போ சுவை அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் இது பண்ணுறது ஒரு வெசல் தான், அதே வெசல் தான். அந்த ரா மெட்டீரியல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை அரைக்கிறது வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சா அதோட பக்குவம் வேறு மாதிரி, கல்லில் அரைச்சா அதோட பக்குவம் வேறு மாதிரி. அந்த பக்குவத்தில் வர பொருளை தூக்கி இதில் பண்ணும்போது எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, வேரியேஷன் கிடையாது. ஹீட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபுட்டில். நம்ம கல்லில் அரைக்கும்போது அம்மியில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப மைல்டு. கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ அரைக்கும்போது அதோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும். அதோட வேரியேஷனால தான் ஃபுட்டோட ஃப்ளேவர் மாறுது. குக்கிங் பொறுத்த வரைக்கும் அது பேலன்ஸ் ஆகிடும், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் ரிட்டென்ஷன் 100%, அதில் மாறவே மாறாது. இண்டக்ஷன் ஸோ கன்சப்ஷன் வந்து ரொம்ப லோ. இன்றைக்கி வந்து நம்ம டெக்னாலஜியே வந்து சோலார் இண்டக்ஷன் அப்படின்னு மாறிட்டு தான் இருக்குது. ஸோ இது க்ரீன் எனர்ஜி, நம்ம க்ரீன் டெக்னாலஜிக்கு போயிட்டுருக்குறோம். எந்த அளவுக்கு வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட்டான மிஷின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் போனால் 2 to 3 யூனிட் ஆகும் ஒரு மணி நேரத்துக்கே. ஸோ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், அவ்வளோதான் வரும் சார். இது 8.5 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டி இப்போதைக்கு வச்சுருக்கோம். ரைட், தேங்க்யூ. வீட்டில் வந்து நாங்கள் கொண்டு வந்து 2015 வந்து காஸ்மோஸ் குக் வாக் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் ரேஞ்சை நாங்கள் லான்ச் பண்ணோம். அதுலேயே ப்ரைம்னு ஒரு வருஷனும் இருக்குது. அது கேஸு, இண்டக்ஷன், ஸ்டீம் பல வருஷனில் ஒர்க் ஆகும். அது வந்து 50 லிட்டர்லேருந்து 1000 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டிஸ் இருக்குது. அது இந்தியாவிலையும் சரி உலகம் ஃபுல்லாக நாங்கள் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ராடக்ட். இப்போ இந்த ப்ராடக்டில் ஒரு சின்ன கேப் இருந்தது வந்து ஸ்மால் ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்மால் ஸ்வீட் ஷாப்ஸ், அப்புறம் ஸ்வீட் சாக்லேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும், அதே மாதிரி நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வெளிநாட்டில் உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன சேலஞ்ச் என்ன ஸ்பேஸ் ப்ளஸ் பவர். 3 ஃபேஸ் எல்லா இடத்துலையும் இல்லாது. இந்த மிஷின் வந்து சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் ஆகும், காம்பேக்டாகவும் இருக்குது, ஸ்மால் ப்ரொடக்ஷன், சின்ன வால்யூமில் வந்து எல்லா ஐட்டம்ஸும் இந்தியன், அரபிக், சைனீஸ் ஸ்வீட்ஸ், இந்தியன் ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாமே பண்ணுற ஒரு ப்ராடக்டை அது வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாமே பார்க்க போகிறீங்க. இது பேர் வந்து குக் வாக் மினி அப்படின்ற ஒரு வருஷன் தான். ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வெரி ஹை குவாலிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். இதோட ப்ராடக்ட் வந்து நம்ம ஷெஃப் சீதாராம் சார் வச்சுட்டு நம்ம அன்வீல் பண்ண போகிறோம். வில் கெட் தட் அண்ட் டூயிங் ரைட் அவே.